நம்ம வீட்டில் மீன் வளர்த்துட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக. பாருங்கள் எவ்வளவு ஒரு வாரம் தான் ஆகுது கழுவி, அதுக்குள்ளேயும் பாருங்கள் பாசி படிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சார் குட்டிங்கெல்லாம். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, பட்டி பார்ப்போம் இல்லையா, அந்த இதை வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இந்த மீனெல்லாம் பாருங்கள் நம்ம பிடிச்சி போட்டிருக்கோம், கழுவிட்டு திரும்ப அதை வந்து எடுத்து போடணும். பாருங்கள் நம்ம ஷார்ப் பண்ணுற சேட்டையை ஒரு வாரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழுக்காக ஆக்கி வச்சிரும். வாரம் அது கழுவுறதே பெரிய வேலை. மீன் தொட்டி வளர்க்குறவங்க வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மீனை வந்து வாரம் கழுவோம் இல்லையா, அப்போது வந்து ஃபுல்லாக புது தண்ணி மாற்றக்கூடாது. ஒரு 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 50% பழைய தண்ணி, 50% வந்து புது தண்ணி மாற்றினா தான் நம்ம மீன்கள் வந்து சாகாமல் இருக்கும். நானும் அப்படி தான் மீன்களை வந்து 5 வருஷமாக வளர்த்துட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ பச்சையாக்கி வச்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க காட்டியும் பெரிய வேலை. அவ்வளோ ஒரு வாரம் வந்து கழுவுறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒருக்க கழுவுனா கூட ஈஸியாக இருக்கும். ஒரு வாரத்துலேயே இவ்வளோ பச்சை கலராக ஆக்கி வச்சுறாங்க. நம்மளும் கழுவி கையே வலிச்சு போயிடுது. இப்போ எல்லா மீனையும் பிடிச்சி நம்ம வந்து பழைய பக்கெட்டில் போட்டிருக்கேன். இனி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து புது பக்கெட்டில் மாற்றணும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் கிடச்சிச்சின்னா அதை வந்து அழகாக க்ளீன் பண்ணி இப்படி சொரனாலே போதும், அந்த பாசம்லாம் அழகாக வந்துடும். பாருங்கள் இப்படி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொட்டியை. க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த பாசம்லாம் கீழே விழுந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை வச்சு பண்ணுறனால. கையில் வச்சு பண்ணால் அந்த வளவளப்பு தன்மை போக மாட்டேங்குது. அது மாதிரி சோப்பு போட்டு நம்ம வந்து மீன் தொட்டியை வந்து கழுவக்கூடாது. ஏன்னா மீன்கள் வந்து செத்துரும். அதனால் சோப்பு வந்து போடக்கூடாது. தேங்காய் நாரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கனாலே போயிடும். நானாக அப்படி தான் கழுவுவேன். அப்புறம் ஆற்று மணலை வச்சு நல்லா ஒரு பரட்டி அந்த எல்லா உள்ள வெளியில் வந்து கழுவுவேன், நீட்டாக வந்துடும். இப்படி தான் நம்ம தொட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸில் நம்ம நீட்டான